ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு போன மாதம் 27/10/2025 அன்னைக்கே வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் நமக்கு 3 நாள் இருக்குங்க. இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதம் 16/11/2025 வரைக்குமே இந்த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜாப்போடைய போஸ்ட் என்னென்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இந்த ஜாப்புக்காக தான் நமக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கேல் ஆஃப் பே பாருங்கள், 19,500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 71,000 ரூபாய் வரைக்குமே நமக்கு மேக்ஸிமம் ஒரு நல்ல பேக்கேஜோட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் வேகன்சி பாருங்கள், 1429 வேகன்சி இந்த ஜாப்ல இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும்போது டோட்டல் வேகன்சி 426 இருக்குங்க. நீங்கள் பிசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 364 வேகன்சி இருக்குது. பிசி முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் 48 வேகன்சி இருக்குது. எம்பிசிஆர் டிஎன்சிக்கு 275 வேகன்சி, எஸ்சிக்கு 250, எஸ்சிஏக்கு 42, எஸ்டிக்கு 24, டோட்டலாக நமக்கு வந்துட்டு 1429 வேகன்சி இருக்குங்க. ஸோ இந்த வேகன்சியே நமக்கு வந்து நீங்கள் பிசியாக இருக்கும் பட்சத்தில் எக்ஸ் சர்வீஸாக இருக்கும்போது உங்களுக்கு 14 வேகன்சி இருக்குது. டிஏபிக்கு 15 வேகன்சி இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் நீங்கள் ஜென்ரலாக இருக்கும்போது 69 வேகன்சி, எக்ஸ் சர்வீஸாக இருக்கும்போது 4 வேகன்சி இருக்குது. ஸோ நம்மளுடைய வேகன்சி எல்லாமே இந்த மாதிரி பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு 27/10/2025 போன மாதமே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு 16/11/2025 வரைக்குமே, அதாவது இன்னமும் 3 நாள் நமக்கு டைம் இருக்குங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு எக்ஸாம் டேட்டை வந்துட்டு லேட்டராக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னு என்னுடைய சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸ்கேல் ஆஃப் பே நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஸோ இந்த ஜாப்புக்கு சேலரி ஒரு நல்ல பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஜாப் பேமெண்ட் தாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஏஜ் இல்லைங்களா? ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் சரிங்க, 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணுங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம் அண்ட் பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி எல்லாத்துக்குமே வந்துட்டு எந்த ஒரு மேக்ஸிமம் லிமிட்டும் இல்லை, சரிங்களா? 18 வருஷம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருந்தால் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏபிள்டு பர்சன் அவங்களுக்கும் 18 ஏஜ் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தால் நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு +2 வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள், மஸ்ட் ஹேவ் பாஸ்டு +2 வித் பயாலஜி ஆர் பாட்னி ஆர் ஜுவாலஜி. இந்த பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி அந்த படிப்பில் நீங்கள் கண்டிப்பாக +2வில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சி லெவல், அதாவது 10th லெவலில் நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான 3வது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு 2 இயர்ஸ் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அப்படி இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அப்படி இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்துட்டு 1 வருஷம் மல்டிபிள் பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இந்த மாதிரி ட்ரைனிங்கில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு 2 இயர்ஸ் வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் நீங்கள் இன்ஸ்பெக்டராகவோ இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டராகவோ கண்டிப்பாக கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் இந்த ஜாப்பில் நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகபிள் தாங்க. அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் இருக்குங்க. அதுவும் 10th லெவலில் தான் உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். 1 hour வந்து எக்ஸாமினேஷன் டியூரேஷன் பீரியட் சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன் ஆப்டிக்கல் மார்க் ரீடர் ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு வந்துட்டு 2 hours 100 மார்க்குக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மார்க் 100 போட்டிருக்காங்க. ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு 2 hours ஓவராலாக உங்களுக்கு 3 hours வந்துட்டு எக்ஸாமினேஷன் டைம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மார்க்கோட இன்னொன்று இன்சென்டிவ் மார்க்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா வந்துட்டு COVID-19 டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து COVID-19 டைமில் வந்துட்டு
நீங்க 6 மாசத்துலேருந்து 12 மாசம் வரைக்கும் நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்சென்டிவா 2 மார்க் குடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த கோவிட்-19 பீரியட்ல வந்து 12 மாசத்துலேருந்து 18 மாசம் வரைக்கும் நீங்க வொர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்துட்டு அவங்க இன்சென்டிவா குடுக்குறாங்க. அதே கோவிட்-19ல நீங்க வந்துட்டு 18 மாசத்துக்கு மேல 24 மாசம் வரைக்கும் நீங்க வொர்க் பண்ணியிருந்தா, உங்களுக்கு 4 மார்க்ஸ் இந்த மாரி இன்சென்டிவ் மார்க் அவங்க இதுல வந்துட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து யார்கிட்ட இருந்து நீங்க வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹெச்ஆர்டி, ஆர்எம்ஓ அந்த மாரி டீன் கிட்ட இருந்து நெறைய கேட்டகரி குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து நீங்க அந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட்ட கண்டிப்பா நீங்க வாங்கி அட்டாச் பண்ணணும். சரிங்களா? அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனுங்க. இந்த எக்ஸாம் வந்துட்டு மோஸ்ட்லி 38 டிஸ்ட்ரிக்ட்க்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க ஏரியாலயே நீங்க வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய வசதிகள் இருக்கும். அடுத்து ஃபீஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ்ங்க. நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இல்லன்னா டிஏபி அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 300ங்க. அதர்ஸ் கேட்டகரியா இருக்கும்போது நீங்க 600 பே பண்ண வேண்டியதா வரும். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஜாப்க்கு நீங்க ஆன்லைன்லயே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. www.mrb.tn.government.in இந்த வெப்சைட்ல போய் உங்களுடைய ஜாப்புக்காக நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாரி ஃபார்மேட் தான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்க சிலபஸ் கூட இந்த ஜாப்க்காக குடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்துட்டு எந்த மாரி உங்களுக்கு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சிலபஸ் கூட குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எண்டு வரைக்குமே எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிட்டு எக்ஸாம்க்கு நீங்க வந்துட்டு ரெடியா போகலாங்க. சரிங்களா? இதான் இந்த ஜாப் உடைய ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா, இன்னும் 3 நாளுக்குள்ள தான் உங்களுடைய லாஸ்ட் டேட் சரிங்களா? 16/11/2025 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ஜாப்ல வந்துட்டு அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க. இது சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நீங்க இந்த வெப்சைட்குள்ள போனதுமே உங்களுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த மாரி தாங்க காமிக்கும். ரைட் சைட்ல நீங்க யூசர் நேம் குடுத்து அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து இந்த சைடு லெஃப்ட் சைட்ல வந்துட்டு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் டூ அப்ளை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு இதுல ப்ரொவைட் பண்ண வேண்டியதா வரும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க இதுல ப்ரொவைட் பண்ண வேண்டியதா வரும். அதே மாரி கோவிட் டைம்ல நீங்க வந்துட்டு டியூட்டி பார்த்துருக்கீங்கன்னா, அதுக்குண்டான சர்டிஃபிகேட், அதுக்குண்டான டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து நீங்க கண்டிப்பா வாங்கி அப்லோட் பண்ண வேண்டியதா வருங்க. அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியதா வரும். உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணி ப்ரிவ்யூ பார்த்துட்டு, உங்களுடைய அமௌண்ட்ட நீங்க பே பண்ணிட்டு, இந்த ஜாப்க்கு நீங்க வந்துட்டு ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதாங்க. இதுதான் நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்த ஒரு சூப்பரான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தாவோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாரி வந்துட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்காக நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.